அன்னைக்கு நைட் ராஜேஷ் தன்னோட வேலையை முடிச்சுட்டு ஷார்ட்கட்டா இருக்கும்னு சுடுகாட்டு வழியா வந்திருக்காரு. மறுநாள் ராஜேஷோட சட்டை மற்றும் அவர் ஓட்டிட்டு வந்த சைக்கிள் மட்டும் தான் இருந்துச்சு. ராஜேஷுக்கு அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு? 2023 கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல கூலி வேலை செய்யறாரு ராஜேஷ் அன்றைய இடமா காலையில 9 to நைட் 9 மணி வரைக்கும் வேலை முடிகிற டைம். காலையில ராஜேஷ் வேலைக்கு போகும்போது வழியில ஒரு விபத்து நடக்கிறது பாக்குறாரு. அதை பார்த்துட்டே போன ராஜேஷ் வேலை பார்க்கும்போது அதே மைண்ட் செட்லயே இருந்திருக்காரு. கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட பாவம் பரிதாபமா இருந்துட்டாருன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டே இருந்திருக்காரு. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம்னு சைக்கிள் எடுத்த ராஜேஷுக்கு வீட்டுல இருந்து ஒரு கால் வருது. அந்த கால்ல தம்பிக்கு உடம்பு முடியல, எங்க இருந்தாலும் வேமாவா, குறிப்பா ஷார்ட்கட் வழியானாலும் பரவாயில்ல வேமாவான்னு சொல்லியிருக்காங்க. பதட்டப்பட்ட ராஜேஷ் நைட் 9:25 சைக்கிள் எடுத்துட்டு தன்னந்தனியா யாருமே இல்லாத இருட்டான ஒத்தடி பாதையில செல் டார்ச் லைட்டோட சைக்கிளை ஓட்டிட்டு போறாரு. பயம் கலந்த பதட்டத்துல ராஜேஷ் வேகமா போகும்போது அந்த சைட்ல இருக்கிற தெருநாய் கூட்டம் ராஜேஷ விடுற மாதிரி இல்ல. சரி நாய் குலைக்குதுன்னு ராஜேஷ் அந்த வீட்டுல நாய்களை எல்லாம் விரட்டி விடுறாரு. அவர் நின்ன இடம் சுடுகாட்டுக்கு வழி போற உச்சந்தி, கரெக்டா சொல்லணும்னா இடுகாடு. அங்க தெருவுகளுக்கு எதுவுமே இல்லாத காரணத்தால மறுபடியும் ராஜேஷ் அந்த சுடுகாட்டு வழியாகவே வந்து டார்ச் லைட் அடிச்சுட்டு போனாரு. அங்க பிணம் எரிஞ்சிட்டே இருக்கிறது பார்த்த ராஜேஷுக்கு இன்னைக்கு காலையில இறந்தவர் தான் எரியறாருன்னு நினைச்சிட்டு அதே பார்த்துட்டே போயிட்டே இருக்காரு. தகனத்துக்கு பக்கத்துல முள்ளுச்செடி ஓரமா ஒரு உருவம் பின்னாடி பாக்குற மாதிரி திரும்பி நின்னுச்சு. அதை பார்த்த ராஜேஷுக்கு ஹார்ட் அட்டாக் வராதது மட்டும்தான் மிச்சம். வேகமா போகணும்னு நினைச்ச ராஜேஷ் வேகமா சைக்கிள் ஓட்டும் போது சைக்கிள்ல இருக்கிற செயின் கலண்டுருது. பதட்டத்துல சைக்கிளை அங்கேயே போட்டுட்டு தலைதறிக்க ஓடுறாரு. போற வேகத்துல இருட்டான பகுதியில கால் தடுக்கி முள்செடியில விழுந்து முகம் பூரா ரத்த காயத்தோடு சுடுகாட்ட பாக்குறாரு. பின்னாடி பார்த்து நின்ன உருவம் இப்ப மெதுவா திரும்பி ராஜேஷே பாக்குது. முகம் பூரா தையல் போட்ட நிலையில ராஜேஷ முறைச்சு பாக்குது. முள்ளுச்செடியில மாட்டிருந்த சட்டையை கிழிச்சிட்டு ராஜேஷ் ஓடுறாரு. திரும்பி பார்த்துட்டே ஓடின ராஜேஷ் அங்கிருந்த ஒரு ஆழ மரத்துல முட்டி மயங்கி கீழே விழுகிறாரு. ராஜேஷுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு, பார்ட் 2ல ராஜேஷுக்கு என்ன நடந்துச்சுன்னு இன்னும் பயங்கரமா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாதிரி உண்மை பயங்கர கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. பாய்.